வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க மாங்காய் ஊறுகாய் போடலாம், சூப்பராக இருக்கும். மாங்காய் இந்த மாதிரி 2 மாங்காய் எடுத்துருக்கேங்க. நான் 2 மாங்காய் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு எடுத்து வச்சுக்கணுங்க. அதை அரிஞ்சிக்கணுங்க. பொடிசாக இப்படி அரிஞ்சு வச்சிடணும். நல்லா கொஞ்சம் ஃபேன் காற்றுல காய வச்சு வச்சிடலாங்க. வாங்க இப்போ தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிருக்கேன். அப்போ தான் நான் ஊறுகாய் சூப்பராக இருக்கும். இப்போ கடுகு போட்டுடலாம். இப்போ கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூள் போட்டுடலாங்க. இந்த மிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் கீரி போட்டுக்கலாம், இல்லை பட்டை மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாங்க. கடுகு வெடிச்சிட்டு பெருங்காயத்தூள் போட்டாச்சு, மிளகாய் போட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் நம்ம மிளகாத்தூள் போட்டுடலாங்க. மஞ்சத்தூள், இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த மாங்காயில் எடுத்து ஊற்றி குலுக்கி உப்பு வறுத்து வச்சுருக்கேங்க. உப்பும் வறுத்த உப்பை போட்டு அப்படியே குலுக்கி வச்சிட வேண்டியதாங்க. ஊறுகாய் ரெடி. மாங்காய் ஊறுகாய்க்கு கடுகும் கொஞ்சம் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. இதுதான் வாசமாக இருக்கும் ஊறுகாய்க்கு. இதையும் நம்ம போட்டுடலாம். இதில் நம்ம அந்த எண்ணெய்க்கு தாளித்த எண்ணெய் இப்போ ஊற்றியாச்சுங்க. மிளகாத்தூளெல்லாம் பச்சை வாசம் போக ஊற்றிட்டோம். இப்போ நம்ம உப்பு வறுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ நல்லா குலுக்கிட்டு ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்படி வெயிலில் டெய்லி வச்சு வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ஊற நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. தண்ணி போடாமல் வச்சுக்கணும். நீங்கள் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.